ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு எக்லெஸ் ப்ரௌனி ஆர்டர் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். 1/2 kg கேட்டிருக்காங்க. ஃப்ரைடே வெட்டிங் ஆனிவர்சரி அப்படின்றதுனால எக் இல்லாமல் கேட்டிருந்தாங்க. நான் எக்லெஸ் ப்ரௌனி பண்ணது கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு மொதல் நாள் நைட்டே பண்ணிவிடுவோம். எதுவும் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா மறுநாள் காலையில் திரும்ப கூட நம்ம பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நைட்டு ஹஸ்பண்ட் பசங்க எல்லாருக்குமே டின்னர்லாம் முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு 10:30 மணி போல் தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன். டார்க் சாக்லேட்டும் பட்டரும் மெல்ட் பண்ண வச்சுட்டு இந்த பக்கம் நல்லா கொஞ்சம் கெட்டியாக காய்ச்சின பாலில் சர்க்கரை போட்டு நல்லா பீட் பண்ணிக்கிட்டேன். எக்லெஸ் ப்ரௌனிக்கு இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம். ஸோ எப்படி வருதுன்னு பார்ப்போம். பாலில் நல்லா சர்க்கரை கலக்கணும். பால் எவாப்ரேட்டட் மில்க் சொல்லுவோம் இல்லையா, நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். தண்ணி அதையும் ஊற்றி காய்ச்சாத பாலாக இருக்கணும். சாக்லேட்டை மெல்ட் பண்ணி அதையும் சேர்த்துட்டேன். இப்போ அதையும் சேர்த்து ஒரு டைம் பீட் பண்ணிக்கலாம். மெஷர்மெண்ட் சொல்கிறேன், உங்களுக்கு தேவை அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. 150 கிராம் டார்க் சாக்லேட், 50 கிராம் பட்டர் சேர்த்துருக்கேன். 60 கிராம்ஸ் to 70 கிராம்ஸ் சுகர், 120 ml மில்க்கு. மைதாவும் அதே மாதிரி தான் 65 கிராமும் 15 கிராம் கொக்கோ பவுடரும் எடுத்திருக்கேன். கொக்கோ பவுடரும் மைதாவும் எப்போவுமே சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அந்த ஷைனிங்காக கிடைக்கும். இப்போ இது எக்லெஸ் ப்ரௌனி அப்படின்றதுனால நான் ஒரு 30 ml போல் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் ஸ்பேட்சில் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கேக் டின் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் ஓடிஜி வச்சுட்டு பட்டர் ஷீட் போட்டு ரெடி பண்ணிவிட்டு பேட்டரை அப்படியே சேர்த்துட்டு 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான எக்லெஸ் ப்ரௌனி ரெடி ஆகிடும். நம்மக்கிட்ட எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டு தான். ப்ரௌனி 1/2 kg 350. ஆல் ஓவர் தமிழ்நாடுமே சேம் ப்ரைஸ் தான். நான் ஓடிஜியில் வைக்கும்போது மணி 11:30 கிட்ட ஆகிடுச்சு, எடுக்கும்போது மணி 12 கிட்ட ஆகிடுச்சு. ஓடிஜியில் அப்பப்போ எடுத்து பார்த்துட்டே இருந்தேன் அந்த கிரிங்கிள் டாப் ஃபார்ம் ஆகுதா, ஏன்னா ஃபஸ்ட் டைம் எக்லெஸ் செய்கிறோமே அப்படின்ட்டு ஒரு மாதிரி டென்ஷனாக இருந்துச்சு. ஆனால் நல்லாவே இருந்துச்சு, நல்லா மேலெல்லாம் கிரிங்கிள் டாப் ஃபார்ம் ஆகியிருந்துச்சு. நைட்டு எடுத்து அப்படியே ஆற வச்சுட்டேன். மார்னிங் தான் நான் அதாவது இது கட் பண்ணாமல் ஸ்லாபாக கேட்டிருந்தாங்க, கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி ஆனிவர்சரி கட் பண்ணுற மாதிரி. மார்னிங் ஒரு பக்கம் ஃபில்டர் காஃபிக்கு ரெடி பண்ணிவிட்டு எந்திரிச்ச உடனே கொஞ்சம் சூடாக குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 5:30 மணிக்கே எந்திரிச்சேன். கொஞ்சம் இந்த க்ரீம் அப்புறம் கனாஷே டார்க் சாக்லேட்டில் கனாஷே ரெடி பண்ணி மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 8:30 மணி போல் அவங்க டெலிவரி எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க. ஸோ கரெக்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு விப்பிங் க்ரீம் 1 பங்கு, 2 பங்கு டார்க் சாக்லேட்டும், அதாவது 100 கிராம் டார்க் சாக்லேட், 50 கிராம் விப்பிங் க்ரீம். டபுள் பாயிலிங் மெத்தட், அப்படி இல்லைனா ஓடிஜியில் மெல்ட் பண்ணிக்கோங்க. நான் மெல்ட் பண்ணிவிட்டு நல்லா ஷைனிங்காக வந்துருக்கு பாருங்கள். இப்போது கிளிங் ரேப் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஒரு 2 hours போல் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்துட்டு ஒரு பைப்பிங் பேக்கில் சின்னதாக கட் பண்ணிவிட்டு கிளாஸ்க்குள்ளே வச்சுட்டு மேலே வச்சோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம அதில் இது பண்ணலாம். கணேஷேவே ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே சும்மா டிசைன் மாதிரி போட்டுக்கிட்டேன். நான் வரி வரியாக வரும் இல்லையா, நான் இந்த டிசைன் ரொம்ப நாளாக பார்த்துட்டே இந்த இன்ஸ்டாவில் நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஸோ நமக்கும் ஒரு ஆர்டர் வரும்போது நம்ம இதை பண்ணி என்கிட்ட ப்ரௌனி கேட்குறப்போ பீசஸாக கேட்பாங்க. 1/2 kg 1/4 kg அப்படின்னு சொல்லிட்டு பீஸ் போட்டு தான் கொடுப்பேன் குட்டி குட்டியாக. இப்போ தான் ஸ்லாபாக கேட்டிருக்காங்க ஒரு டைம். ஸோ நம்ம டிசைன் பண்ணிவிடும் நமக்கு பிடிச்ச மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். அழகாக கணேஷை வச்சுட்டு டார்க் சாக்லேட்டில் பண்ணிட்டேன். இது மில்க் சாக்லேட் யூஸ் பண்ணி ரோசட் செட் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அவங்க பட்ஜெட்குள்ளே கேட்டாங்க. நம்ம சாக்லேட்டே 210 rupees கிட்ட வருது. ஸோ ரொம்ப மெனக்கிட முடியல. இப்போது இந்த ப்ரௌனி நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன், பார்த்துக்கோங்க. 300க்கு தான் இதை கொடுத்துருக்கேன் நான். அதனால் நம்ம பெருசாக லாபம் இல்லைனாலும் நஷ்டம் இல்லாத அளவுக்காவது நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப நம்மளால் கெடுபிடியாகவும் என்னால் பேச முடியல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நஷ்டம் இல்லாமையாவது பண்ணி கொடுத்தா கூட பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் பேக்கிங். ஏன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அது செய்ய பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால செஞ்சிட்ருக்கேன். இது லாபம் அப்படின்றத விட பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால செய்கிறேன். ப்ளஸ் மளிகை கடை தான் நமக்கு ஃபஸ்ட்டு பிஸ்னஸ். ஸோ அதை விடாமல் இதை செஞ்சிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக அதே மாதிரி வரி வரியாக போட்டுட்டு ஒரு குச்சி வச்சுட்டு அப்படியே வரி வரியாக மேலே டிசைன் மாதிரி போட்டு விட்டேன். அந்த குச்சி வச்சுட்டு ஒரு டிசைன் மாதிரி போட்டுக்கிட்டேன். இதுக்கு குட்டி குட்டியாக கோல்டன் பால்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த சுகர் பால்ஸ் அது வச்சுட்டு கொஞ்சம் டிசைன் பண்ணிவிட்டு நடுவில் ஹாப்பி ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே போயிட்டு பாக்ஸு அப்புறம் டெலிவரி கொடுக்க நம்ம ஹோம் பேக்கிங் இப்போ ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப கம்மி ஆர்டர்ஸ் தான் கொடுத்துட்ருக்கிறதுனால மொத்தமாக எந்த பொருளுமே பர்ச்சேஸ் பண்ணி வைக்கலை. ஆர்டர் வந்ததுக்கப்புறம் தான் ஃப்ரெஷ்ஷாக அதுக்கான பொருளோ அதுக்கான செய்கிற திங்ஸ் எல்லாமே வாங்குறது.
நம்மக்கிட்ட வந்துட்டு மேக்ஸிமம் ப்ரௌனி ஆர்டர்ஸ் தான் நிறைய வரதுனால ப்ரௌனி திங்ஸ் ஓரளவுக்கு சாக்லேட் ஐட்டம்ஸ் வாங்கி வச்சுருப்பேன். மற்றபடி நம்ம டெலிவரி கொடுக்கறதுக்காக பாக்ஸ் எல்லாமே புதுசாக அவங்க பட்ஜெட்டை பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி தான். இப்போ நம்ம பாக்ஸே வாங்கும்போது 20 ருபீஸ்லேருந்து 5 ருபீஸ் வரைக்குமே இருக்குது. இப்போது நம்ம கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த ரேட்டில் பண்ணணும் அப்படின்றதுனால நான் மொத்தமாக வாங்கி எதுவுமே ஸ்டோர் பண்ணலை. இப்போது சிம்பிளாக ஒரு பூ மாதிரி போட்டுட்டு 4 மூலையிலையும் போட்டு அப்புறம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் சாக்லேட் இருந்துச்சு. ஸோ அது வேஸ்ட் ஆகிடும் அப்படின்றதுனால சென்டர்லேயும் அதே மாதிரி போட்டேன். 2 பூவுக்கு நடுவில் சும்மா அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நடுவில் வந்துட்டு கோல்டன் கலரில் ஹாப்பி ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு சுகர் பால்ஸ் வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் பெரிய பால்ஸ் வந்துட்டு சுற்றிலும் பூ மாதிரி இருக்கிறதுல வச்சுட்டு நடுவில் வந்துட்டு குட்டி குட்டி சுகர் பால்ஸ் போட்டு விட்டுட்டேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த பிளாக்குக்கும் நம்ம கோல்டன் கலர் டெக்கரேட் பண்ணும்போது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கஸ்டமரும் செம ஹாப்பி, நானுமே செம ஹாப்பி. உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சிதம்பரம் ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி, தமிழ்நாடு ஃபுல்லாக நம்மக்கிட்ட ஷிப்பிங் உண்டு. வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணும் அப்படின்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.